ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்மாஷ் கார்ட்ஸ் கேம் ஆட போகிறோம். நம்ம எல்லாம் இப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். இப்போ ஏன் வீடியோஸ் போகிறோன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம இனிமேல் வீடியோவில் காலத்தில் இறங்குறோம். உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பிடிக்குன்னா வந்து ரெட் டாட் போடுங்க. கமெண்ட்ஸில் வந்து ரெட் டாட் போட்டுருங்க. ஷார்ட்ஸ் பிடிக்குன்னா ப்ளூ டாட் போட்டுருங்க. கமெண்ட்ஸில் எதுக்கு அதிகமாக வருதோ நான் அதுவே போடுறேன். ஓகேவா? சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே போனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாபி ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளே கிரியேட் ஜாயின் கீழே வந்து காட்டும். அதை வந்து நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டில் ராயல் போயிடும். அது ஒரு ரேண்டம் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டும் ஜாயினும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுறது. நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அது எப்படி ஆடுறதுன்னு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட்டில் ரைட்டு கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து அது எதுக்குன்னா இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை நம்ம இப்போ பற்றி சொல்லணும்னா நம்ம இப்போ வந்து இதை டுட்டோரியல் தான். ஒரு ரேண்டம் மேட்ச் போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம வந்து நம்மளோட பேரை எப்படி உள்ளே பண்ணி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா 5th லெவல் போகணும். நீங்கள் அதுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களால் பேரையே மாற்ற முடியும். ஓகேவா? 5th லெவல் போனால் தான் உங்களால் பேரை மாற்ற முடியும். இப்போ நான் எத்தனை லெவலில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 7th லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னை மன்னிச்சிக்கோங்க. 7th லெவலில் இருக்கேன். இந்த லெவலுக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸாக ஆடின்னு இருக்கோம். ஆமாம், சொல்லணுன்னா 2 வீக்ஸாக ஆடுறோம். 2 வீக்ஸாக ஆடி என்னால் 7th லெவல் தான் வர முடிஞ்சுது. இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் பேரை மாற்றிட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி பேரை மாற்ற முடியாதுலாம் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ வேணால் மாற்றிக்கலாம். அதில் பேர் கீழே கஸ்டமைஸ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா 1 2 3ன்னு காட்டும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா வித்தியாசமான கேரக்டர்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கோஸ்ட்டு தான் பிடிச்சிருந்துச்சி, அதையே நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹேட்ஸில் இருக்கும். ஹேட்ஸில் வந்து எனக்கு இந்த தகர டப்பா தான் பிடிச்சிருந்துச்சி. இல்லை நான் 2 வச்சுருக்கேன். அதில் ப்ளங்கர், அதுக்கப்புறம் சாஸ் பேனுன்னு ஒன்று. அதில் எனக்கு சாஸ் பேன் பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கிட்டேன். அடுத்து காட், அதாவது நீங்கள் ஓட்டுற வண்டி. இதில் வந்து போனோடனே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு 2 இல்லை 3 பொருள் அவங்களா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து க்ரீன் வித் எல்லோ, அடுத்து வந்து நம்ம இந்தியாவோட ஃப்ளாக் கலர், அடுத்து ப்ளூ வித்து ரெட்டு. இந்த 3 கலருமே அவங்களே கொடுத்துருவாங்க. எனக்கு ப்ளூ வித் ரெட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவே நான் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலிப்ரேஷன் காட்டும். இதில் வந்து நீங்கள் வின் ஆகிட்டக்கப்புறம் உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்து பபிள்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த பபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் பபிள்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கான்ஃபெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அவங்களாவே கொடுக்கறது தான். அதான் நான் சொன்னேன்ல, அவங்களே எப்போவுமே வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளோட இது. அடுத்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெயின்போ, பேட்ஸ், செரி பிளாசம் இருக்குது, ஃப்ளவர்ஸ், வித்தியாசமாலாம் இருக்கும். அதில் எனக்கு இந்த ஷெல் ஷாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதோட சவுண்டே சும்மா வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும் அந்த சவுண்டு. இந்த கொஞ்சம் இங்கே டிஸ்டர்பாக இருக்குது. இன்றைக்கி நான் ரம்ஜான் அன்றைக்கி இதை ஷூட் பண்ணின்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் மசூதியில் வந்து பேசின்னு இருக்காங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அதை எப்படியாச்சும் நான் இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்டமைஸில் இல்லை கீழே சைன்இன் இருக்கும், நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு வாங்கலாம். இப்போ நான் ப்ளே கொடுத்துட்டு ரேண்டம் மேட்ச்குள்ளே போயிட்டேன். உங்களுக்கு அவங்களாவே ஒரு மேட்சை கொடுப்பாங்க. இல்லை வந்து டேர்ன், பிரேக், ரிவர்ஸ். இந்த சைடில் இருக்க ரெண்டுமே டேர்ன், இந்த பக்கம் ரைட்டில் இருக்கிறது வந்து ரிவர்ஸ், லெஃப்டில் இருக்கிறது வந்து பேக். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸாக பிடிச்சி, இந்த கேமோட கான்செப்டே நீங்கள் ஒரு பாக்ஸை பிடிக்கணும். அதில் இருக்க டூல்ஸை வச்சு மற்றவங்களை அடிக்கணும். எப்படி நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவன் போயின்னே இருக்கானா, சட்டுன்னு இப்போ அடித்தோம்னா அவன் செத்துருவான். இப்படி தான் நீங்கள் அவனை செத்துட்டான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்மாஷ்டு வரும். அப்படின்னா நீங்கள் அவங்கள கில் பண்ணிட்டீங்க, அதுதான் அர்த்தம். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு இருக்கும். அதில் வந்து நம்ம எத்தனை பிளேஸில் இருக்கோன்னு காட்டும், டோட்டல் மெம்பர்ஸும் காட்டும். இப்போ நான் செகண்ட் பிளேஸில் இருக்கேன், அது நான் செகண்ட் காட்டுது. டோட்டல் பை போட்டு ஃபைன் காட்டுதுன்னா அப்போ 5 பேர் இருக்காங்க. மொத்தமாக இந்த பேட்டில் ராயலில் 5 பேர் இருக்காங்க. நீங்கள் எத்தனை கில் அடிச்சிங்கன்னு கூட பார்த்துக்கலாம். கீழே அந்த லிஸ்ட்டு கூட வரும்.
இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு பாக்ஸில் எடுக்கும்போது ஒவ்வொரு டூல்ஸ் தான் கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு போன வாட்டி ராக்கெட்ஸ் கிடச்சிதுன்னா அதே ராக்கெட்ஸ் தான் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களா கொடுக்கறது தான். இது வந்து நம்மளா கஸ்டமைஸ் பண்ணி ஆட முடியாது இந்த கேமை. அவங்களா ரேண்டமாக கொடுக்குறது தான். ஓகேவா? அவங்களா கொடுக்குற ரேண்டம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸுக்காண்டி எவ்வளோ போராட்டம் பண்ணேன் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போனே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸே வராது. அதை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 நாள் ஆகும்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூல்ஸ் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். அது மோதிச்சுன்னா நம்மளும் செத்துருவோம். அதை வச்சு அவன் வரான்ல, அவன் சாக மாட்டான், நம்ம தான் சாவோம். இப்போ எனக்கு ஒன்று கிடச்சிருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கேனான் பால்ஸ். இதை வச்சு நம்ம லாங் ரேஞ்சில் அடிக்கலாம், ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கலாம். மொத்தமாக இல்லை 2 டூல்ஸ் வச்சு லாங் ரேஞ்சில் அடிக்கலாம், ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம், அப்புறம் கேனான் பால்ஸ். இப்போ நான் அவனை வந்து ஒரு ஐஸ் அவனை போட்டேன்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு விட்டேனா அப்போ அவன் ஸ்ட்ரைட்டாக வந்தான். அப்போ நான் அவனை இடித்தும் போது அவன் அது காலியாகி செத்துட்டான். அதில் காலியாகி. இதுதான் இந்த கேம். இந்த கேமோட கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றவங்கள சாவடிக்கணும், அதுவும் நம்மளுக்கு கொடுக்குற டூல்ஸை வச்சு தான். ஓகேவா? அது எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ என் கையில் லேண்ட்மைன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அது மறுபடியும் அதுவே கூட கிடைக்கலாம். கிடச்சதே கூட கிடைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு லக் இருந்தால். இதில் வந்து மோஸ்ட் பயங்கரமான டூல்ஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதில் வந்து ராக்கெட்ஸ், இன்னொன்று வந்து நியூக். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஓவர். ஒரு ரவுண்டுக்கு 180 செகண்ட்ஸு. இதில் ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் காட்டு லீட்ரு போல். அதில் நம்ம இப்போ செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கவங்க பேர் வந்து என்டர் நேம் வின்ஸ்னு காட்டுதா. இப்போ வந்து அவன் வின் ஆகிட்டான். இப்போ நீங்கள் டச் டு ஜாயின் வேறு கேம்குள்ளே போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.